நம்ம இனத்தை கொன்னாங்க இந்த காங்கிரஸ் கோஷ்டி. அப்போ நம்ம ஐயா எல்லாரும் இருந்தாங்க, ஐயா மூப்பனார் ஐயா எல்லா பெருமக்களும் இருந்தாங்க. இதில் பாரு ஐபிகே அனுப்பும்போது பெரிய தலைவர்கள் ஐயா மூப்பனாரும் நம்ம ஐயா சிதம்பரமும். இது போய் நம்ம மக்களை அழிச்சு கொள்ளும்னு அவங்களுக்கு தெரியாதா? இல்லை கொன்னது தெரியாதா? எப்படி பார்த்துக்க. சரி விடு. இந்த ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தில் நம்ம எவ்வளோ பெரிய இடையூறு வரும்னு தெரியாதா? வரலாறே மாறும்னு தெரியாதா? 3 கையெழுத்தில் நம்ம இனத்தின் தலையெழுத்து நம்ம மாற்றினது காங்கிரஸ் கையெழுத்து. ஒன்று சிரிமாவோ பண்டார நாயக்காவும் லால் பகதூர் சாஸ்திரியும் போட்ட ஒப்பந்தத்தில் மலையக மக்கள், நம்ம இந்திய குடிகள் மலையக மக்களை ராவோட ராவா நாடற்றவர்களாக பல லட்சம் பேரை கொண்டு இறக்கி விட்டு போயிட்டான். ஒரு கையெழுத்து. இல்லைன்னா அந்த மக்கள் அங்கே இருந்த மலையக மக்கள் நம்மளுடைய எண்ணிக்கை பெருசாக இருந்திருக்கும். அந்த நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிறதுல பெரும் ஆற்றலாக இருந்திருப்பான். முடிஞ்சு. 2வது தான் தோன்றித்தனமாக யாரையும் கூப்பிட்டு விவாதிக்காமல் பேசாமல் டக்குன்னு கச்சத்தீவை எடுத்து அதே சினிமாவோ ஒரு சினிமாவோ இந்த அம்மையார் இந்திரா காந்தி கையெழுத்தில் கச்சத்தீவை கொடுத்தது 2வது கையெழுத்து. இதுவரை நம்ம மீனவ மக்களின் வாழ்க்கை தரத்தை மீட்க முடியல, காப்பாற்ற முடியல. 3வது ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம். 3 கையெழுத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தையே நாசமாக்குனது இந்த காங்கிரஸ் கட்சி கையெழுத்து. இதில் பாரு, இந்திரா காந்தியை கொன்னது யாரு சொல்லு? யாரு? சீக்கியர்கள். இந்திரா காந்தியை கொன்னவர்கள் சீக்கியர்கள்னு எந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனாவது பீகார்ல இந்த பஞ்சாப்ல பேசிட்டு வெளியில வர சொல்லு. நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடா, நான் ஒரு அப்பனுக்கு சொல்லிட்டு வர சொல்லு பாப்பா. சொல்ல மாட்டான். அந்த சீக்கியர்களால் மறுபடி தன் குடும்பத்துக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு 2 முறை மன்மோகன் சிங் ஒரு சீக்கியரை, பஞ்சாப் சீக்கியரை தூக்கி பிரதமராக்குறாங்க. எப்போ பிரதமராக்குறாங்க? பிரதமராகி அவர் 5 ஆண்டு ஆண்டுட்டார். மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார மேதை, ஒரு மேதை வச்சுக்க மேதை. அதுக்கு இணையான மேதை யாரு? நம்ம ஐயா பா சிதம்பரம். நம்ம ஐயா 5 ஆண்டு தான் சீக்கியனுக்கு கொடுத்துட்டில்ல. பிரதமரா ஒரு 5 ஆண்டு பஞ்சாப்காரர் சீக்கியருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீல. ஒரே ஒரு முறை என் தாத்தன் காமராஜுக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஒரு முறை மன்மோகன் சிங்குக்கு இணையான பொருளாதார அறிவு பெற்ற, ஆற்றல் பெற்ற ஒரு தலைவர் தானே பா சிதம்பரம், ஒரு தமிழன். ஏன் அவருக்கு ஒரு 5 ஆண்டு கொடுத்தா என்ன? கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதை மட்டும் சொல்லு. கொடுத்திருக்கணும். அவர் நமக்கு நல்லது செய்யறாரு, செய்யல. ஒரு மனநிறைவு. ஒரு தமிழன் முதன்மை அமைச்சராக இருந்த நாட்டை ஆண்டான் என்கிற நிறைவாத நமக்கு வந்திருக்கும். ஏன் கொடுக்கல? ஏன்னா நீ மானங்கட்டு, ரோசங்கட்டு, சூடு கட்டு, சொரண கட்டு, திருப்பி கைக்கு போட்டாவாரு ஓட்டு. அதுக்கு தான் இது. எப்படி? இதை காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட கேட்க மாட்டான். நான் ஏன் கேட்கிறேன்? எனக்கு மானம், மரியாதை, சூடு, சொரண, இன உணர்வு, மான உணர்வு எல்லாருக்கும். நான் கூழோ கஞ்சியோ உப்பு போட்டு சாப்பிட்றேன். பாரு இது இப்ப பாரு இன்னைக்கு வேடிக்கை பாரு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எதிர்கால வாரிசு, வருங்கால பிரதமர் பிரின்ஸ் வாராப்ல. யாருக்கு? கை சின்னத்துக்கு ஓட்டுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பூரா கிளீன் ஸ்வீப் ஆயிர போகுது. வர்றாரு ஐயா ராகுல் காந்தி வர்றாரு. வரும்போது நம்முடைய மாண்புமிக்க ஐயா இருக்காங்கல்ல, நம்ம ஐயா ஸ்டாலின், அவரோட ஒரே மேடையில ஏற மாட்டாராம். எப்படி இவ்வளவு அவமதிக்கிறான் ஆளு? இது மானம் கட்டு போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த நம்ம ரத்தங்கள், நம்ம உடன்பிறப்புகள், உன் தலைவனுக்கு பக்கத்தில் நிற்க மாட்டேன்னு சொல்றார் ராகுல் காந்தி. கூட்டணியின் கட்சி தலைவர் இங்கே உனக்கு 3 முறை கூட்டணி வைத்து 10 நாடாளுமன்ற உறுப்பினர், 25 எம்எல்ஏ எல்லாம் கொடுத்து உனக்கு சீட்டு 21ல் 25, இப்போ 29, ஒரு நாடாளுமன்றம் எல்லாம் ஒரு மாற்றி ராஜ்யசபா, ஒரு மாநிலங்களவை எல்லாம் கொடுத்து நீ அவருக்கு பக்கத்தில் நின்று ஓட்டு கேட்க மாட்டேன். வெறும் காங்கிரஸ் கட்சிக்காரன் ஓட்டில் 0.5 விழுக்காடு கூட ஓட்டு உள்ளது.
5 விழுக்காடு. அதுல நீ திமுக காரர், திமுகவில் இருக்கிறவங்க, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இஸ்லாமிய அமைப்புகள் இவர்களெல்லாம் போட்டுத்தான் காங்கிரஸை வெல்ல வைக்கணும். ஆனா ஐயா ஸ்டாலின் பக்கத்தில் அவர் நிற்க மாட்டார். இதுக்கு மேலையும் உன் தலைமையவே அவமதிக்குது அந்த கட்சி தலைமை. அதுக்கு மேலையும் நீ கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டின்னு வச்சுக்க, உன் மரபணுவை சோதிக்கணும். உன் மரபணுவை சோதிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா எங்க தாத்தன் சொல்றான்ல, இந்த தமிழ்ல பேசாம தமிழர் என்ற உணர்வு உள்ளவனை பெற்றோர் மேல் ஐயங்கொள்ளணும், பிறப்பின் மேல் ஐயங்கொள்ளணுங்கிறான். பாவலர் பெருஞ்சித்திரனால் தமிழர் என்று அந்த உணர்வற்று போறவனை என்ன பார்க்கணுமா? பெற்றோர் மேல் ஐயம், அவன் பிறப்பின் மேல் ஐயம்ங்கிறப்பல. காங்கிரஸ் கட்சி வெற்றிக்கு கர்நாடகாவில் போய் தமிழ்நாட்டு திமுக கட்சி தலைவர் இல்லை உடன் பிறந்தவனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போய் ஓட்டு கேட்கிறாப்ல. எங்க மாலை இல்ல, செருப்பு மாலை. மாலைனால மரியாதையா இருக்கும்ல. டெட் பாடியை பாடையை கட்டி தூக்கிட்டு போயிட்டு செருப்பு மாலையை போட்டு ஆடிக்கிட்டு போறான் புனமா. உனக்கு தெரியுமாடா, என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்ற தாய் தந்தையர் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன்தான் கொண்ட பெருமை. யாரோட அவமதிக்கிறான்னு கேட்டேன். கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல், எல்லாம் வரும். ஆனால் தண்ணி மட்டும் வர மாட்டேங்குது. ஏன்? கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன், இவங்க கட்சிக்காரன் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு தர முடியாது. இங்க இருக்கிற காங்கிரஸ்கார பெருமக்களுடைய கருத்து என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்று உங்கள் கட்சி, அந்த கர்நாடக கட்சி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்லுகிறார்களே, உங்களின் கருத்து என்ன? அது வேற கட்சி, இது வேறு கட்சியா? ஒரே கட்சி. சொல்லு பாபு, சொல்லு. நான் தமிழர் நிலத்தை தமிழர் ஆணலும்னு சொல்லும்போது பாசிசம், ஐயோ இவங்க பிரிவினைவாதம்னு இவங்க. இப்போ கர்நாடகா யார் ஆளுறது? காங்கிரஸ். யார் முதலமைச்சர்? சீதாராமையா. அந்த சீதாராமையாவுக்கு இணையான தலைவர் நம்ம நாட்டில் இருக்காங்களா இல்லையா? நம்ம மாநிலத்தில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நம்ம ஐயா சிதம்பரத்தை வச்சுக்கிறோம், நம்ம ஐயா தங்கப்பால் வச்சுக்கிறோம், இல்லை எங்கள் மாமா திருநாகரசு வச்சுக்கிறோம். மூத்த தலைவர்கள். ஒரே கட்சி தானே காங்கிரஸ்? ஒரே கட்சி தானே? சரி, ஒரே தலைவர் தானே மல்லிகார்ஜுன கார்கே. இப்போ நம்ம என்ன கேட்போம்? அருமைச்சோ ராகுல் காந்தி கிட்ட, அம்மா சோனியா காந்தி கிட்ட ஒரே கட்சி தானே. சீதாராமையை எடுத்துக்கிட்டு எங்க ஐயா சிதம்பரத்தை கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆக்கி காட்டா நான் இந்த கருத்தை வாங்கிக்கிறேன்.